விரட்டி விரட்டி அடித்த நீங்கள். அதெல்லாம் நான் கண்ணு முன்னா நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட தொகுதி இந்த தொகுதி. ஆனா இன்னைக்கு அதாவது சில இதெல்லாம் சொன்ன அது என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டு இவரும் இவர் பிள்ளையும் நல்லா இருக்கணும். இவ்வளோ ஏதாவது மனசுலலாம் என்கிட்ட மனசுக்குள்ள எவ்வளவு பாரத்தை நான் வச்சிருக்கிறேன். நான் எவ்வளவு அவமானம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து சமுதாயம், இந்த கட்சி, எல்லாத்துக்கும் துரோகம். எவ்வளவு பெரிய துரோகம், சாதாரண துரோகம் கிடையாது. ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படியே ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த தொகுதி ஆடி செல்வம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள். எதிர்க்கின்ற இந்த இன துரோகி, இந்த துரோகி டெபாசிட்டை இழக்கணும். டெபாசிட்டை இழக்கணும். அதற்கு நான் என்ன கூப்பிட்டாங்க, அதெல்லாம் அதை பத்தி நீங்க எல்லாமே எல்லாம் ஒரே குடும்பம் தான். அதுதான் உங்களுக்கு உணர்வு இருக்கணும். இல்லைன்னா எங்களை வர சொன்னாங்க போல, எனக்கு அழைப்பு வரல, அதெல்லாம் தயவு செய்து இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்கு. அதாவது எங்க குடும்பத்தை வேணா பிரிச்சிருக்கலாம், ஆனா இந்த கட்சியை ஒரு இதுவும் கட்சி ஐயா தொடங்கின வேலையை நான் முடிக்கணும். சமுதாயத்திற்காக என்னென்ன செய்யணுமோ, இடஒதுக்கீட்டிலிருந்து பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து அது செய்யறது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். நான் அதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக நின்று கூட சேர்ந்து என் பக்கத்துல நீங்க எல்லாமே நின்று நம்ம முன்னேறணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் நான் எத்தனையோ நான் பண்ணிட்டு இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு ஒரு முறை கூட இந்த ஜிகே மணி என்கிட்ட பேசல, என் வீட்டுக்கு வரல, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. ஆனா வெளியில எவன் சின்ன எவன் நல்லா இருக்கும், ஐயோ சின்ன எனக்கு நான் கழுத்தை எடுத்துப்பேன், அதை பண்ணிப்பேன், இதை பண்ணிப்பேன், என்னென்னன்றாங்க, என்னென்ன நாடகம். எவ்வளவு துரோகம். அவருடைய மகன் 3-4 வாரத்துக்கு முன்னாடி எதிரி வேட்பாளர், இங்க இருக்கிற எதிரி வேட்பாளர் ரோகி யார் மூலயமா என்கிட்ட பேசினா, நான் வர சேர்ந்துடுறேன் என்கிட்ட, அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம் எல்லாம். இது ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் போய் காங்கிரஸ்ல போயிட்டு, அதாவது ஜிகே மணி மு.க. ஸ்டாலினுடைய கைகூலி, தமிழ்குமரன் உதயநிதி ஸ்டாலினுடைய கைகூலி, உதயநிதி ஸ்டாலினோட ஆளுநாள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஏன் இதெல்லாம் போய் நான் சொல்றேன்னா, கடந்த ஒரு ஆண்டு மட்டும் கிடையாது, அந்த காலத்துல நான் பார்த்துட்டு தான் வரேன். அதனாலதான் இந்த தொகுதியில நம்ம வெற்றி பெற்றாக பாடி அவர்கள் சொன்னது போன்ற பாடி செல்வம் வந்து என்கிட்ட சீட்டு கேட்கல.
இந்த 18 தொகுதியிலையும் நான் கட்சிக்காக உழைத்த வேட்பாளர்களை நான் கேட்கிறேன். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து நான் 5 தொகுதிக்கு நான் செலவு பண்றேன், 3 தொகுதிக்கு நான் செலவு ஏத்துக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுங்க, நான் எப்படியாவது நிச்சயமா என்னால ஜெயிக்க முடியும், அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் வந்து கேட்டாங்க. நான் அது ஒரு பொருளும் நான் ஏத்துக்கல. எனக்கு கட்சி தான், தேர்தல் வரும் போவோம் எல்லாம், எனக்கு கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த உணர்வோடு தான் நான் இருக்கிறேன். நான் இந்த தொகுதியில கூட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் மாற்று கட்சியில். அவர் கூட என்கிட்ட வந்து கேட்டார், நான் வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கு கொடுங்க, நிச்சயமா நான் வெற்றி பெறுவேன். எனக்கு அது வேற, அடுத்தது வேறு. எனக்கு இருக்கிற உழைக்கிறவங்க, ஜெயிலுக்கு போனவங்க, தியாகம் பண்ணவங்க, உறுதியா நான் பண்ணுவேன். நான் அதெல்லாம் கடைசி வரைக்கும் நான் அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. அதாவது நீங்களும் பார்த்துட்டீங்க, 18 வேட்பாளர்கள், முதியவர்கள், உழைத்தவர்கள், இளைஞர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் நான் பொறுப்பு கொடுத்தேன், நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். 3 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, என் கூட வந்தாங்க. அதில் எனக்கு வேறு வருத்தம், வெங்கடேசன் என்னால் கொடுக்க முடியல. இது 2 எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் நான். அந்த 3 எம்எல்ஏக்கள்ல வெங்கடேசன் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறார். அதுக்கு அதெல்லாம் நிறைய காரணங்கள் இப்ப இதெல்லாம் இருக்குது. வாய்ப்பு கொடுக்க முடியல, வருத்தம் எனக்கு. நிச்சயமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் உறுதியா நான் கொடுக்க போறேன். எவ்வளோ வரிசையில் இங்க உட்கார்ந்துருக்கவங்கள மட்டும் கிடையாது, இங்க எவ்வளவு பேர் எல்லாம் இருக்கிறீங்க, எவ்வளவு இருக்கு பார்க்க போறீங்க, எல்லாம் பண்ண போறீங்க. அதனால இந்த நேரம் எனக்கு, அதாவது இன்னொரு வருத்தம், கடந்த ஆண்டு மாநாடு நடத்தணும், எவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். இது இருக்க யாரும் இந்த மாதிரி நடத்தினது கிடையாது. இது அப்புறம் நம்மளே நானா நடத்த முடியுமா சந்தை, அந்த அளவுக்கு நடத்தணும். நமக்கு கிடைச்சது 18. எவ்வளவு என்கிட்ட மனசுல எவ்வளவு இருக்கு, 30-40 சீட்டு நம்ம வாங்கியிருக்கோம். எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு போராட்டம் செஞ்சு 21 உயிரிழ வாங்கி இழந்து 20% வாங்கி, அப்புறம் அதில் உள் ஒதுக்கீடு பிரச்சனை எல்லாம் 10% வாங்கி, அது கோர்ட்டுக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 வருஷமா இதை கெடுத்ததை ஜிகே மணி தான். ஸ்டாலின் அவர்கள் நான் போய் பார்க்கிறப்போ நான் நிச்சயமா நான் செய்யறேன், நான் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாமே நகர்த்தணும், காய் நகர்த்தணும், எல்லாம் பண்ணோம். எத்தனையோ முறை நான் முதலமைச்சரை பார்த்தோம், அதிகாரிகளை பார்த்தோம், எல்லாரும். அதன் பிறகு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை கெடுத்துக்கிறாங்க. ஐயா கிட்ட நான் சொன்னேன், அப்பா நம்ம வந்து போராட்டம் பண்ணலாம், உறுதியா செய்யலாம். ஏன்னா இல்லப்பா, ஜிகே மணி சொல்றாரு, அவரு ஸ்டாலின் அவர் கொடுத்துருவாருன்னு சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஐயா கிட்ட போய் ஒவ்வொரு முறையும், ஐயா அதெல்லாம் வேண்டாம், ஐயா அவர் கொடுத்துருவாரு. அப்புறம் அவர்கிட்ட போன் போட்டு கொடுக்கறது, ஸ்டாலின் ஐயா நான் பண்ணிடுறேன். இதே தான் நடந்தது. எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும். நான் சொல்லி பாக்குறேன், தெரியாத மாதிரி உட்காந்துட்டு பார்க்கறது. ஐயா பக்கத்தில் உட்காந்து முதல்ல எனக்கும் பிரச்சனை என்ன, இந்த இளைஞர் சங்க பொறுப்புல எனக்கு தெரியாது, போட்டு அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போட்டு அவ்வளவு பெரிய ஒரு துரோகம் 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் வந்து ஜிகே மணி பண்ணது. இங்க வந்து அதாவது சொல்ற மாதிரி திமுகவில் 1 மாசம் முன்னாடி சீட்டு கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பையனுக்கு. ஆனா நம்ம ஒரு எம்எல்ஏ சொன்ன மாதிரி திமுகவில் நேரடியாக கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே குடும்பத்தை இது பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நேரடியாக பழி வந்துடும் சொல்லி காங்கிரஸ் கிட்ட பேசி காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்கிறாங்க. 40 ரூபா சீட்டை வாங்கி
ஒரு காசு இல்லை, காசை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. பணத்தை கொடுத்தா எல்லாம் ஆயிடும், ஆயிடும், தூக்கி போட்டுலாம். அவங்க எவ்வளோ சம்பாதிச்சு கொள்ளடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. சம்பாதிச்சோ பள்ளிக்கோ எல்லாம். இந்த ஒரு குடும்பம்னா என்ன? நம்ம கட்சி ஒரு குடும்பம். கட்சியில வந்து குழப்பம் பண்ணிட்டு, சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு, இப்படி அப்படின்னு குழப்பம் பண்ணிக்கிட்டு, இது சுயநலத்துக்காக பண்ணிக்கிட்டு, இவ்வளோ பெரிய ஒரு துரோகம்னா டி.கே. மணி அவர் பையனை இங்க நிக்க வச்சு நம்ம கட்சிக்கு அவருக்கு அடையாளம் கொடுத்த கட்சி, அவருக்கு அடையாளம் கொடுத்த சின்னம், அவருக்கு அடையாளம் கொடுத்த சின்னமும் அவர் அடையாளம் கொடுத்த கட்சி ஒரு வாதியாரு, அவருக்கு அடையாளம் கொடுத்த கட்சியும் சின்னத்தை எதிர்த்து அவர் பையனை நிக்க வச்சு அந்த பையனுக்காக இவர் போன் பண்ணிட்டு இருக்கிறார். சும்மா அது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அது. ஏன் அவர் சொல்லி அவர் பையன்கிட்ட பண்ணி சொல்லி ஏன் பாட்டாளி கட்சி எதிர்த்து நீ நிக்காத அப்படி சொல்ல மாட்டேன் முடியாதா? அது தெரியுதா? பாவம் கேட்க மாட்டாரு. பாவம் பாவம் அதான் தெரியுது, சொல்லி வாங்கி கொடுத்ததே அவருதான். அதனால இது நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் இது நம்ம கட்சிக்கு நம்ம எதிர்காலத்துக்கு மிக மிக முக்கியமானது. அதுக்காக தான் நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன். நான் இங்கே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். இல்லாட்டி நான் மட்டும் பிரச்சாரம் நான் மயக்க பிடிச்சி நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில். ஏன்னா இன்னும் நேரம் இல்லை எனக்கு. எல்லா தொகுதிகளும் மற்ற தொகுதிகள்லாம் போயிட்டு வரணும், நேரம் இல்லை. இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் சேர்ந்து என் கையில் ஒரு 17-18 எம்எல்ஏ நீங்க கொடுத்தீங்கன்னா என்னால ஒரே மாசத்துல மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிதான் இன்னைக்கு அரசியல் சூழல். எனக்கு பதவி பொறுப்பு அதுக்காகலாம் நான் இங்க நிக்கல. நான் நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு 35 வயசுல பதவி பொறுப்பு நான் கொடுத்து எவ்வளவோ பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு நான் செஞ்சேன். அதுக்காக தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். இங்க எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அடக்கிக்கிட்டு நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஐயாவுடைய 45 வருஷம் ஐயாவுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. ஐயா வந்து ஒரு தலைவராக நாம யாரும் பார்க்கல. ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவர், ஒரு சோசியல் ரிஃபார்மர். அப்படிப்பட்டவரை இன்னைக்கு எந்த நிலையை கொண்டு வந்துட்டாங்க சார் இந்த அப்பாவும் பிள்ளை. என்னால மன்னிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், எவ்வளவு பெரிய ஒரு சீர்திருத்தவர். 35 வருஷம் உழைப்பு 4 மாசத்துல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் என் மனசுல இருக்கிறதுலாம் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆனா இன்னைக்கு என் மனசுல இருக்கிறதுல நான் வெறும் 5% தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு இருக்கு மனசுல இருக்கு. அதை உறுதிப்படுத்தி நீங்க இந்த தேர்தல் 2 வாரம் இருக்கு. நிச்சயமாக நீங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய அண்ணனாக, என்னுடைய தம்பியாக, என்னுடைய சகோதரிகளாக நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக இந்த தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதி, அடுத்தது தருமபுரி தொகுதி, பக்கத்தில் எல்லாமே தொகுதிகளாக இருக்கு. அதில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். உங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன சின்ன குறைகள் இது அந்த நேரம் கிடையாது. 15 நாள் அப்படியே போயிடும். எந்த பகுதி இருந்தாலும், ஏரி ஊராக இருந்தாலும் சரி, நாகமுறை இருந்தாலும், பெரும்பாலையாக இருந்தாலும் சரி, பாப்பாரப்பட்டி, திக்கிலி, கொல்லப்பட்டி, திக்கிலி, மலையூர் இந்த பக்கம் இல்லை, இந்த புளிக்கரையாக இருந்தாலும் சரி, மாங்கரை, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, எல்லாமே சேர்ந்து எல்லோரும் ஒன்றாக செயல்பட்டு வெற்றி பெற்று. அதான் மறுபடியும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, எதிராளி இந்த துரோகி கெப்பாசிட்டி இழக்கணும். அது உங்களால் நிச்சயமா அந்த வலி மனசுல இருக்கிற அந்த வலி